Hello aspirants, welcome back to TAF IAS Academy. So இன்னைக்கு நியூஸ் ஆர்டிகல்ஸ் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் பாருங்க, SC provides clarity on holding sedition trials. ஓகே, ஸோ செடிஷன் இஸ் பேக் ஆன் த டேபிள் அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு 4 years லைக் 2022 செடிஷன் ரிலேட்டட் கேசஸ் அண்ட் ட்ரையல்ஸை ஹால்ட் பண்ணியிருந்தாங்க, அதாவது ஹோல்டில் போட்டு வச்சுருந்தாங்க, ஃப்ரீஸ் பண்ணியிருந்தாங்க சொல்லப்போனால். ஸோ அது இப்போ அகெயின் அந்த ட்ரையல்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் தான் இது. ஸோ செடிஷன் என்ன அண்ட் எதனால் ஃப்ரீஸ் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செடிஷன் நமக்கு அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் ஆரிஜின் அப்படின்னு பார்த்தோன்னா பிரிட்டிஷ் கலோனியல் இரா அந்த டைமில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 1860 வயா செக்ஷன் 124A. அதாவது நமக்கு ஐபிசி, தென் ஐபிசி இந்தியன் பீனல் கோட்ல செக்ஷன் 124A டாக்ஸ் அபவுட் செடிஷன். ஓகே, அண்ட் இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை பிரிட்டிஷ் லீகலிஸ்ட் தாமஸ் மேக்கலே. ஓகே, அண்ட் இது நமக்கு கலோனியல் ஏரா அந்த டைமில் நம்மளுடைய இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதை அவங்கள சப்ரெஸ் பண்ணுறதுக்கு, அவங்களோட வாய்ஸை சப்ரெஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். சொல்லப்போனால் செடிஷன் விச் மீன்ஸ் தேச துரோகம். ஸோ செடிஷன் லாங்கிறது என்னது? தேச துரோக சட்டம். ஓகே, அண்ட் அப்போ அந்த டைமில் செக்ஷன் 124Aக்கு கீழே யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய அன்றைய தலைவர்களான பாலகங்காதர் திலக் அண்ட் ஈவன் மகாத்மா காந்தி, இவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஈவன் திலக்லாம் இந்த சட்டத்துக்கு கீழே 2 முறை கைது செய்யப்பட்டிருக்காரு. அவருடைய கேசரி நாளிதழில் அவருடைய ரைட்டிங்ஸ்க்காக கைது பண்ணியிருக்காங்க. அண்ட் மகாத்மா காந்தியுமே யங் இந்தியா அவருடைய ஆர்டிகல், சாரி யங் இந்தியா பேப்பரில் அவருடைய ஆர்டிகல்ஸ்க்காக ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஓகே, அண்ட் திலக்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 years மேண்டலே பிரிசனில் இந்த சட்டத்துக்கு கீழே தான் இருந்தாங்க. ஓகே, அண்ட் காந்திஜி செக்ஷன் 124A இந்த செடிஷன் தேச துரோக சட்டத்தை பிரின்ஸ் அமங் த பொலிட்டிக்கல் செக்ஷன்ஸ் ஆஃப் தி ஐபிசி டிசைன்ட் டு சப்ரஸ் த லிபர்ட்டி ஆஃப் த சிட்டிசன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதாவது ஒரு சிட்டிசன் குடிமகனுடைய சுதந்திரத்தையும் அவனுடைய வாய்ஸையும் சப்ரெஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் இது. ஐபிசியில் ஒரு பிரின்ஸாக இருக்குது. இந்தியன் பீனல் கோடில் இந்த பர்டிகுலர் பொலிட்டிக்கல் செக்ஷன், பொலிட்டிக்கல் லாங்கிறது ஒரு பிரின்ஸாக இருக்குது அப்படிங்கிறத மகாத்மா காந்தி நொட்டோரியஸாக சொல்லியிருப்பாங்க. ஓகே, அண்ட் சரி, ஓகே, செடிஷன் இருக்குது, தேச துரோக சட்டம், இந்த வழக்கெல்லாம் போட்டு இவ்வளோ லீடர்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் செடிஷன், அதாவது வாட் எக்ஸாக்ட்லி இஸ் கிளாசிஃபைட் அஸ் செடிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா எனி ஆக்ட் by words, signs or visible representation that attempts to bring hatred, contempt or disaffection toward the government established by law. அதாவது கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டா, கவர்மெண்ட்டுக்கு எதிராக வெறுப்புணர்ச்சியையும் ஹேட்ரடையும் தூண்டுற விதமாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸாக இருக்கட்டும், வார்த்தைகளாக இருக்கட்டும், சைன்ஸாக இருக்கட்டும், ஏன் விசிபிள் ரெப்ரசன்டேஷன், அதாவது வார்த்தைகள் இல்லாமல் நமக்கு கண்ணுக்கு காண்பிக்கிற மாதிரியான ஒரு இதாக இருக்கட்டும், இது எல்லாமே சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறது தான் செடிஷன் சட்டம். ஓகே, அண்ட் அதுக்கான பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் இருக்கு. அண்ட் இட் இஸ் ஆல்சோ அ நான் பெயிலபிள் அஃபென்ஸ். நமக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட், கரெக்டா? ஆர்டிகல் 19 டாக்ஸ் அபவுட் இட். வேரஸ் இது நமக்கு பிரிட்டிஷ் ஈரால கொண்டு வரப்பட்ட ஒரு கொலோனியல் சட்டம். அண்ட் இதை டிஸ்கிரைப் பண்ணுறதே பார்த்தோன்னா ட்ரெக்கோனியன் லா அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு ரொம்ப ஒப்ரெசிவாகவும் சப்ரெசிவாகவும் ஆன ஒரு சட்டம். அதாவது இந்தியா மாதிரியான ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் பீப்புளுடைய வாய்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பீப்புளுக்கான ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கான அடிப்படை உரிமை. இட்ஸ் பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட். ஆனால் அது நம்ம கலோனியல் ஈரா சட்டத்தை இன்னமும் ஃபாலோ பண்ணி பீப்புளை அந்த கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக அதாவது டிசென்ட் அப்படிங்கிறதும் ஃபண்டமெண்டல் ரைட் தான். ஸோ கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணாலோ ஏதாச்சும் பேசினாலோ செஞ்சாலோ இந்த சட்டத்துக்கு கீழே கைது பண்ணுறதுங்கிறது அந்த கான்ஸ்டிடியூஷனல் ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு எதிராக செயல்படுற மாதிரி அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய இஷ்யூ. ஈவன் நிறைய நமக்கு பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே இந்த சட்டத்தையே ஸ்கிராப் பண்ணணும், செக்ஷன் 124A அவசியம் இல்லாத ஒன்று இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல அப்படிங்கிறதையுமே சொல்றாங்க. ஸோ இதுல இந்த சட்டத்துக்கு கீழே நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணுவோம். அவங்களோட ட்ரையல்ஸ் எல்லாம் தான் நமக்கு 2022 அந்த டைம்ல நிறைய
பார்த்துருப்போம். அண்ட் அப்போதான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த செடிஷன் சட்டத்தில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். ஸோ அதுக்காக இந்த ட்ரையல்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அதாவது the Supreme Court noted that the colonial law was out of sync, அதாவது outdated, இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற சட்டம் கிடையாது அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சு and was being systemically misused by local police forces. லோக்கல் போலீஸ் ஃபோர்ஸஸ் வந்து இந்த சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அதாவது தவறாக பயன்படுத்துகிறாங்க. அதாவது கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக ஏதாவது கேள்வி எழுப்பக்கூடிய ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும், இல்லை ஆக்டிவிஸ்டாக இருக்கட்டும், இல்லை கருத்து தெரிவிக்கிற டிசென்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாத்தையுமே இந்த சட்டத்தின் மூலமாக டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் மேற்கோள் காட்டி தான். அண்ட் இட் இஸ் ஆல்சோ கோயிங் அகேன்ஸ்ட் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆர்டிகல் 19 clause 1 sub clause A, அதை காரணம் காட்டி தான் நமக்கு இந்த ஃப்ரீஸ், அதாவது இந்த ட்ரையல்ஸ் எல்லாமே வந்து ஹால்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இன் ஜுடிஷியல் மேண்டேட் ஃபர்தராக என்ன சொல்லியிருப்பாங்க, இனிமே ஃப்ரெஷ் எஃப்ஐஆர்ஸ் எதுவுமே வந்துட்டு இதில் போடக்கூடாது. அதாவது ஆல் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் டு ரிஃப்ரெயின் ஃப்ரம் ரெஜிஸ்டரிங் எனி ஃப்ரெஷ் எஃப்ஐஆர்ஸ், கண்டக்டிங் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆர் டேக்கிங் coercive steps under section 124A. Okay, and it also allowed individuals already jailed under the law to apply for immediate bail. Non-bailable offense முன்னாடி பார்த்தோமா, ஸோ பெயில் இனிமே வந்து அதாவது அரெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸை வந்து நமக்கு பெயில் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆல்சோ இனிமே இந்த சட்டத்துக்கு கீழே புதுசாக எதுவும் எஃப்ஐஆர்ஸ் வந்து ஃபைல் பண்ணாதீங்க, we need amendments அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஐபிசி செக்ஷன் 124A அப்படிங்கிறது நமக்கு இப்போ இருக்கக்கூடிய பிஎன்எஸ், அதாவது பாரதிய நியாய சங்கீதால செக்ஷன் 152. ஓகே, ஸோ இதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. நமக்கு பழைய சட்டத்தில் தான் ஐபிசி 124Aங்கிறது செடிஷன், whereas in BNS செக்ஷன் 152 talks about sedition. நமக்கு பிஎன்எஸ்ன்றது இப்போ கிரிமினல் கோட் ஆஃப் ப்ரொசீஜரில் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க, கரெக்டாக? ஸோ அதுபடி நமக்கு நிறைய ஆக்ட்ஸ், நிறைய செக்ஷன்ஸை ரிப்பீல் பண்ணியிருக்காங்க, ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் செடிஷன் சட்டம் வந்து பிஎன்எஸ் கீழே செக்ஷன் 152 ஆகிருச்சு. ஓகே, இதையும் மறந்துடாதீங்க. தென் ஓகே, இது வந்து நம்ம பார்க்குறோம். எஸ், சி, அண்ட் இன்னொன்று வந்து இதற்கான டெஃபனிஷன் கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செடிஷன் அப்படிங்கிற வார்த்தையே வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு பிஎன்எஸ்ல செடிஷன் அப்படிங்கிற வார்த்தை கிடையாது, செடிஷன்ற வார்த்தை ரிமூவ் செய்யப்பட்டிருக்கு. அண்ட் ஆல்சோ அண்டர்லைங் கிரைம், அந்த கோர் கிரைமை வந்து எப்படி ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, செக்ஷன் 152 எப்படி டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, சிம்பிளி ஆஸ் ஆக்ட்ஸ் என்டேஞ்சரிங் சாவரன்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய ஒற்றுமை, இறையாண்மைக்கு எதிராக இருக்குது, அதை பாதிக்கும் விதமாக செயல்பாடுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து செக்ஷன் 152 கீழே கிரைமாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்து இந்த டிஸ்அஃபெக்ஷன் டுவர்ட் த கவர்மெண்ட், நமக்கு கிரிமினலைசஸ் ஆக்ட் தட் என்கரேஜ் செஷன், ஆர்ம்ட் ரிபெல்லியன், இது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியான வேக் ஃப்ரேசஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து அந்த 124Aல செடிஷன் சட்டத்துக்கு கீழே மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் ஈவன் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதில் மினிமம் பனிஷ்மெண்ட் 3 years தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. வேறஸ் இந்த பிஎன்எஸ் செக்ஷன் 152ல அந்த மினிமம் பனிஷ்மெண்ட்டையே 3 yearsலேருந்து 7 years இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ஆன்டி ஸ்டேட், அதாவது கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து இன்னுமே கொஞ்சம் வந்து பனிஷ்மெண்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். அகெயின் வந்து இந்த ட்ரையல்ஸை வந்து எடுத்துக்க போகிறாங்க கோர்ட், பிகாஸ் நமக்கு நிறைய பேர் வந்து இன்னும் ட்ரையல்ஸே இல்லாமல் 10 வருஷம் 17 வருஷம் 15 வருஷம்னு சொல்லிட்டு அவங்க ஜெயிலில் இருக்காங்க. பட் எண்ட் ஆஃப் த டே அவங்க பண்ண மிஸ்டேக்குன்னு பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ நமக்கு அந்த ட்ரையல்ஸ்க்கே கேஸ் வராமல் பனிஷ்மெண்ட் தானே, இது மோர் லைக் பனிஷ்மெண்ட் தானே, பெயிலும் கிடைக்காம அவங்க ஜெயிலில் இருக்காங்கன்றது, அவங்க கேஸும் கோர்ட்டுக்கு வந்து வாதாட முடியல, அவங்க சைட் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல முடியல, அட் த சேம் டைம் பெயிலும் இல்லை அப்படிங்கிறப்போ being in the jail is itself as a punishment, கரெக்டா? ஸோ அதுக்காக தான் செடிஷன் ட்ரையல்ஸை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, க்ரூட் ஆயில் இம்போர்ட்ஸ் டிப் பட் பில் கோஸ் அப். ஓகே, ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், டியூ டு வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் நமக்கு குளோபல் லெவல்லையே சப்ளை செயின் கொஞ்சம் வந்து டிஸ்டர்ப்ட் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ குளோபல் லெவலில் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸும் வந்து சர்ஜ் ஆயிருக்கு.
கரெக்டாக க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் பெர் பேரல் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, இது நம்ம பார்த்துருக்கோம். ப்ளஸ் நமக்கு அதனுடைய சப்ளை அப்படிங்கிறதும் டிஸ்டர்ப்ட் ஆகியிருக்கு. ஓகே, இந்த 2 ஃபேக்டர்னால நம்ம ஏன்னா வி ஆர் எனர்ஜி டிபெண்ட் ரைட்டாக, ஆல்மோஸ்ட் 80% to 85% இந்தியாவோட எனர்ஜி தேவை நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம். டொமெஸ்டிக்கில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் டொமெஸ்டிக் ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ நம்மளுடைய நீட்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னலாக தான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்கோம், எஸ்பெஷலி இம்போர்ட்டிங் ஃப்ரம் மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ். ஸோ அந்த இம்போர்ட் பண்ணக்கூடிய பில் வந்து இப்போ அதிகமாகி இருக்கு. அண்ட் இது எப்படி அதிகமாகி இருக்குன்னா, வேல்யூ வெர்சஸ் வால்யூம் 2 காம்போனன்ட் இருக்கு. ஓகே, ஸோ வால்யூம் அப்படிங்கிறது வால்யூம் அப்படிங்கிறது நம்ம மொத்தமாக எவ்வளோ அதாவது எவ்வளோ யூனிட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. வேரஸ் வேல்யூங்கிறது எவ்வளோ அமௌண்ட், எவ்வளோ டாலர்ஸ் வந்து பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இதில் என்னன்னா, நமக்கு இந்த டியூ டு வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய வால்யூம் வந்து ஆக்சுவலி குறைஞ்சிருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் இயர் வந்து 21 மில்லியன் டன் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த வருஷம் நம்ம 20 மில்லியன் டன் தான் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, வேரஸ் நமக்கு லாஸ்ட் இயர் பே பண்ணதை விட இந்த வருஷம் பே பண்ணது பார்த்தீங்கன்னா அதிகம், $13.9 பில்லியன். ஸோ கான்செப்ட் புரியுதா? நம்ம இம்போர்ட் பண்ணது அந்த வால்யூம் அப்படிங்கிறது கம்மி தான் இருக்குது, ஆனால் நம்ம கம்மியானதுக்கே வந்து பில் பே பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகம். ஸோ வாட் இஸ் த ரீசன்? தீஸ் 2 ஆர் த ரீசன்ஸ். ஓகே, க்ரூட் ஆயில் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இன்னொரு பக்கம் சப்ளையும் நமக்கு டிராஸ்டிக்காக ஃபாலோ ஆயிருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கு. ரைட்டா? ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் நமக்கு பிப்ரவரி மந்தில் இருந்தது, அப்படியே டாப்ஸிடர்வியாக மார்ச் மந்தில் இருந்திருக்கு. பிப்ரவரி மந்தில் பெர் பேரல் நமக்கு $67 கிட்ட இருந்தது அப்படின்னா, வேரஸ் இந்த மந்த் ஆஃப் மார்ச் இட் ரீச்ட் அப் டு $120 per barrel. ஸோ நம்ம அந்த அளவுக்கு பில்லு கொடுத்து பே பண்ணி வாங்குறோங்கிறப்போ, நம்ம இம்போர்ட் பண்ணுற வால்யூம் கம்மியாக இருந்தாலும் இம்போர்ட் பண்ணக்கூடிய வேல்யூ அதிகமாக இருக்கு. ஸோ அதுதான், while crude oil imports dip but bill goes up. ஓகே, அண்ட் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் அதுவுமே நமக்கு கொஞ்சம் வந்து இதுக்காகவே மேஜராக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் இதுதான் நமக்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருமே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க கரெக்டாக, லைக் டு ஸ்பெண்ட் லெஸ் ஆன் லக்ஸூரியஸ் அண்ட் லாவிஷ் ஐட்டம்ஸ். நம்ம எசென்ஷியல்ஸான இந்த க்ரூட் ஆயில், எல்என்ஜி, எல்பிஜி, ஃபர்டிலைசர்ஸ் இதில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் கோல்டு அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு இந்த ஏப்ரல் மந்த்துக்கான டேட்டா ரிவீல் பண்ணுது. அண்ட் Strait of Hormuz, yes, that is a major choke point, right? That's why we are suffering. Strait of Hormuz or location, we have discussed a lot of times. Persian Gulf, then Gulf of Oman. In the mid waterway we have this Strait of Hormuz, narrow passage. Okay, narrow waterway. So yes, that's all about this one. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, இந்தியா ஸ்கிப்ஸ் vote on UN climate resolution. ஓகே, யுனைடெட் நேஷன்ஸ் உடைய ஜெனரல் அசம்பிளில ஐலண்ட் நேஷன், பசிபிக் ஓஷன்ல லொக்கேட் ஆகி இருக்கக்கூடிய ஐலண்ட் நேஷனான வனுத்து ஒரு ரெசல்யூஷன் இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன ரெசல்யூஷன் அப்படின்னா, நமக்கு ஜூலை 2025ல ஒரு அட்வைசரி ஒப்பீனியன் ஐசிஜே, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், த ஹேக், நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஒரு அட்வைசரி ஒப்பீனியன் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, வித் ரிலேட்டட் டு கிளைமேட் சேஞ்ச். ஓகே, ஸோ கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாக ஒரு ஒப்பீனியன் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதை என்டாஸ் பண்ணுற விதமாக யூஎன் ஜெனரல் அசம்பிளியில் ஒரு ரெசல்யூஷன் வந்து வனத்தை இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சரி, அந்த அட்வைசரியில் அப்படி என்னதான் இருக்குது, கோர்ட் என்னதான் சொல்லியிருக்கு, ஐசிஜே என்ன சொல்லியிருக்கு, தட் கண்ட்ரீஸ் ஹாவ் பைண்டிங் லீகல் ஆப்ளிகேஷன்ஸ் அண்டர் இன்டர்நேஷ்னல் லா டு ப்ரிவெண்ட் என்வாயன்மெண்டல் டிஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பை க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ். ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய லீகல் ஆப்ளிகேஷன்ஸ், அதாவது பைண்டிங் லீகல் ஆப்ளிகேஷன்ஸ் கண்ட்ரீஸ் எல்லாத்துக்குமே இருக்கு அப்படிங்கிறத இந்த ஐசிஜே ரூலிங் வந்து சொல்லியிருக்கோம். அதை என்ட்ராஸ் பண்ற விதமாக தான் இந்த ரெசல்யூஷன் வந்து யூஎன்ஜிஏல கொண்டு வந்திருப்பாங்க. பட் அதை வந்து நம்ம இந்தியா வந்து ஓட் பண்ணல, மீனிங் நமக்கு அப்ஸ்டெயின் பண்ணியிருக்கோம், விச் மீன்ஸ் we neither voted for it and we neither voted against it. ஸோ நார் voted against it. நம்ம ஃபாராவும் ஓட் பண்ணல, அகெயின்ஸ்டாகவும் ஓட் பண்ணல, we just abstained ourselves from voting. ஓகே,
சரி ஏன் மேம் அப்படின்னா மேஜராக என்ன இஷ்யூ இந்தியா ஓட் பண்ணலன்னா பிகாஸ் லுக் அட் திஸ் வேர்ட் பைண்டிங் லீகல் ஆப்ளிகேஷன்ஸ். அதாவது நமக்கு எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் எஸ்பெஷலி வித் ரிகார்ட் டு என்வாயன்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் இதெல்லாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வாலண்டரியாகவும் நான் பைண்டிங் ஃப்ரேம் ஒர்க்காகவும் தான் இருக்கும். ஓகே, வி டு நாட் ஹோல்ட் அப் டு எனி லீகலி பைண்டிங் ஆப்ளிகேஷன்ஸ், பட் திஸ் பர்டிகுலர் திங் ஆஃபர்ஸ் பைண்டிங் லீகல் ஆப்ளிகேஷன்ஸ். ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா the states can be held legally liable and forced to make financial reparations to vulnerable low-lying nations if they fail to meet global climate mitigation targets. ஸோ நமக்கு லீகலி ஆப்ளிகேட் ஆகிறோம் இல்லை பைண்டிங் அக்ரிமெண்ட்டை நம்ம சைன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அதை பண்ணலை அப்படின்னா we will be held liable. and also இதனால் climate சேஞ்ச்னால பாதிக்கப்படக்கூடிய vulnerable low-lying nations, especially these countries like Vanuatu island nations, குட்டி குட்டி small island countries இதெல்லாம் பாதிக்கப்படுதுங்கிறப்போ அவங்களுக்கான ஃபினான்சிங் ரிப்பேரிங் ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுறது இது எல்லாமே நமக்கு ஆப்ளிகேஷனில் வந்துடும். ஸோ அந்த ஆப்ளிகேஷன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய ஸ்டாண்டாக இருக்குது. ஓகே, அண்ட் உங்களுக்கே தெரியும் குளோபல் லெவலில் நமக்கு we are trying to move away from fossil fuels to what? renewable sources, right? So அதையுமே நம்ம டார்கெட்டாக வச்சுருக்கோம். Now why India abstained from voting? First of all, it is undermining the UNFCCC architecture. நமக்கு environment related greenhouse gas emissions related-ஆக இருக்கக்கூடிய major or core framework-ன்றது என்னது? The UNFCCC, that is United Nations Framework Convention on Climate Change. And also we have this Paris Agreement, கரெக்டா? இதுதான் வந்துட்டு நமக்கு climate change related-ஆக முடிவெடுக்கக்கூடியது அக்ரிமெண்ட் இது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய கோர் ஃப்ரேம் ஒர்க். பட் அதை அண்டர்மைன் பண்ற விதமா இந்த ஐசிஜி ரூலிங்கை ரெசல்யூஷனை என்டாஸ் பண்றதுங்கிறது இருக்கு அப்படிங்கிறது இந்தியா வந்து சொல்லுது. ஓகே, அண்ட் ஆல்சோ நம்ம இந்த மாதிரி இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட்டிங் அ லீகலி பைண்டிங் ஃப்ரேம் ஒர்க் ஜஸ்ட் லைக் தட் கிளைமேட் ரூல்ஸ் மஸ்ட் பி டிசைடட் பை கன்சென்சஸ் வயா பொலிட்டிக்கல் நெகோசியேஷன்ஸ். அதாவது நம்ம ஒரு கண்ட்ரியும் அவங்க நெகோசியேட் பண்ணி அக்ரிமெண்ட் அவங்களுடைய ஒப்பீனியன் கேட்டு அந்த விதமாக தான் முடிவெடுக்கணுமே தவிர்த்து நாட் பை ஜுடிஷியல் டிக்ரீஸ் outside the established framework அப்படிங்கிறது இந்தியாவுடைய பாயிண்டா இருக்கு. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா violation of CBDR-RC principles, that is common but differentiated responsibilities and respective capabilities. அதாவது நம்ம இந்த ரெசல்யூஷனை வந்து என்டோர்ஸ் பண்ணுறதுங்கிறது ஹைலி வயலேட்டிங் திஸ் பர்டிகுலர் பிரின்சிபல். அது என்ன? காமன் பட் டிஃப்ரென்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதாவது டெவலப்டு கண்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, நமக்கு இப்போ இந்தியாலாம் எடுத்துக்கிட்டோம் நம்ம டெவலப்பிங் கண்ட்ரி, வேறஸ் டெவலப்டு கண்ட்ரீஸ் வெஸ்டர்ன் நேஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, those are referred as what? Largest historical polluters, because these countries experienced or led industrialization earlier, கரெக்டா? So they contributed more to greenhouse gas emissions. கரெக்டா? ஹிஸ்டாரிக்கலி அவங்க greenhouse gas emissionsக்கு கான்ட்ரிபியூட் பண்ணதுங்கிறது தான் ஜாஸ்தி. ஸோ இது காமன் பட் டிஃப்ரென்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன சொல்லுது? இந்த மாதிரி டெவலப்டு நேஷன்ஸ் தான் பொல்யூஷனுக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ தே மஸ்ட் பேர் த பிரைமரி ஃபினான்ஷியல் பர்டன் ஆஃப் எமிஷன் கட்ஸ், வேரஸ் டெவலப்பிங் நேஷன்ஸ்க்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட பேர்டன் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. ஆக்சுவலி இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸுக்கும் இந்த டெவலப்டு நேஷன்ஸ் தான் வந்து ஃபண்ட் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த காமன் பட் டிஃப்ரென்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஓகே, ஆனால் இந்த ரெசல்யூஷன் என்ன பண்ணுது? It seeks to place equal liabilities on developing economies. ஸோ அதனாலையும் இந்த அக்ரிமெண்ட்டை நம்ம ரெசல்யூஷனுக்கு நம்ம ஓட் பண்ணலை. ஓகே, அண்ட் தென் த்ரெட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லிட்டிகேஷன். ஸோ நம்ம வந்து ஐசிஜே இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கொடுத்தது ஒரு அட்வைசரி ஒப்பீனியன் தான். தட் இஸ் அது வந்து ஒரு ரெக்கமெண்டேட்டரி ஒப்பீனியன் தான். அதை வந்து ஒரு பைண்டிங் ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுடைய இண்டிவிஜுவல் சாவரன்டி அண்ட் வி ஹாவ் அவர் இண்டிவிஜுவலி நேஷ்னலி டிட்டர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் NDC, கரெக்டாக? we have set up the target what 2070 we have to achieve net zero அப்படின்னு நம்ம டார்கெட் வச்சிருக்கோம். ஸோ அதை வந்து நமக்கு கொஞ்சம் இது பண்ற மாதிரி, ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி, ஸோ ஃபர்தராக இந்தியாவுடைய டொமஸ்டிக் எனர்ஜி சாய்ஸஸ் பாலிசி இது எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது அனதர் பாயிண்ட். தென் ஃபைனலாக கிளைமேட் ஃபினான்ஸ் ஒமிஷன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி வந்து கிளைமேட் ஃபினான்ஸ்க்கு கிளைமேட் ரிலேட்டட் கிளைமேட் சேஞ்ச் ஹேண்டில் பண்ணுறதுக்கு $1 trillion வந்து தேவைப்படுது.
ட்ரில்லியன் டாலர்ஸ், நாட் பில்லியன், நாட் மில்லியன், ஓகே, ட்ரில்லியன் டாலர்ஸ் நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டட் டெக்னாலஜிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, கிளைமேட் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் தேவைப்படுது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கான இனிஷியேட்டிவ் வந்து டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்து எடுக்கணும். அவங்க கிட்ட இருந்து நம்ம கிளைமேட் ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒன்று கிளைம் பண்ணிட்டு இருக்கோம். வேரஸ் இந்த பர்டிகுலர் ரெசல்யூஷனில் அது ரிலேட்டடாக ஒன்றுமே மென்ஷன் பண்ணலை. கிளைமேட் ஃபினான்ஸ் வந்து கிளைமேட் ஃபினான்ஸ் இல்லை ஃபினான்ஷியல் ஃபண்டு வந்து கிளைமேட் ரிலேட்டட் ஃபண்டு வந்து இந்த மாதிரி டெவலப்பிங் நேஷன்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இல்லை எதுவுமே வந்து அதில் மென்ஷன் பண்ணலை. ஸோ டெவலப்பிங் நேஷன்ஸ் இந்த லைக் இந்தியா இந்த பர்டிகுலர் ரெசல்யூஷனை என்டோஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற ஓன் ஃபண்டை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம எல்லா இனிஷியேட்டிவும் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து ஒரு மேஜர் இஷ்யூ, அதனாலையும் நம்ம சைன் பண்ணல. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எனர்ஜி செக்யூரிட்டி இம்பரேட்டிவ்ஸ் இந்தியா ஃபர்தராக என்ன சொல்லியிருக்கு, நம்மளுடைய ப்ரையாரிட்டி ரிமைன்ஸ் என்ஷூரிங் அஃபோர்டபுள் எனர்ஜி ஆக்சஸ், பாவர்ட்டி எராடிகேஷன் அண்ட் ஹை இண்டஸ்ட்ரியல் க்ரோத் ஃபார் இட்ஸ் பாப்புலேஷன். ஸோ நம்ம ஒரு எக்ஸ்டர்னலி ஒரு இந்த மாதிரி ஒரு பைண்டிங் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறதுங்கிறது நம்மளுடைய டெவலப்மெண்ட், நம்ம ஆஸ் அன் எமர்ஜிங் எக்கானமி, நம்மளுடைய க்ரோத் ஸ்பேஸ், நம்மளுடைய பாலிசி மேக்கிங் ஃப்ரேம் ஒர்க் அது எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஓட் பண்ணாமல் இருந்ததுக்கான மேஜர் ரீசன்ஸ். ஓகே, so that's all about this one. Next news பாருங்க, RBI revived intervention strategy to arrest rupee fall. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ருப்பி இஸ் டிப்ரிஷியேட்டிங் டூ லோ. நமக்கு ருப்பியோட வேல்யூ ரொம்பவே லோ ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தோம் அகெயின்ஸ்ட் த US டாலர். ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு நமக்கு 96.95 ஹிஸ்டாரிக்கலி இது வரைக்கும் இந்த அளவுக்கு வந்து லோவாக போனதே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இட் ஹாஸ் ரெக்கார்டட் அ எக்ஸ்ட்ரீம் லோ பேஸ் லைன். அண்ட் இதுக்கான மேஜர் கான்ட்ரிபியூட்டர் ஆர் ரீசன் என்ன, வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ். ஸோ குளோபல் லெவலில் நமக்கு வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட்னால நிறைய குளோபல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய மணி, அவங்களுடைய ஃபண்ட்ஸ், அவங்களுடைய ஸ்டாக்ஸை சேஃப்கார்ட் பண்ணுற விதமாக இந்தியாவிலேருந்து அவங்க டாலர்ஸை ஒரு சேஃப் ஹேவனுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. கரெக்டாக US டாலர் பாண்ட்ஸ் அதில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. இந்தியா மாதிரியான ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக தே நீட் ஆர் தே டம்ப் தேர் அமௌண்ட் ஆர் தே டம்ப் தேர் அசெட்ஸ் இன் டு சேஃப் ஹேவன் US டாலர் பாண்ட்ஸ். இதனால மேஜர் ரீசன் ருப்பியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிறதுக்கு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்எலாஸ்டிக் இம்போர்ட் பில். ஸோ நம்ம இப்போ தான் ஜஸ்ட் நவ் வி சா ரைட் பிரெண்ட் க்ரூட் ஆயிலுடைய ப்ரைஸஸ் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ பெர் பேரல் இன்னுமே $110 தான் நீடிக்குது. ஸோ இந்தியா வந்து 85% இம்போர்ட் பண்ணுது, அதில் நம்ம நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அகெயின் இட் இஸ் ட்ரெயினிங் அவர் லோக்கல் டாலர் அவைலபிலிட்டி, அதாவது நம்மளுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து ட்ரெயின் ஆகுது. ஓகே, அண்ட் மேசிவ் கேபிட்டல் அவுட்ஃப்ளோஸ். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ், FPIs, அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், அவங்க எல்லாருமே அவங்க நம்ம இந்தியன் ஸ்டாக்ஸில் இந்தியன் இக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறத வென் தே டேக் இட் அவுட், ஸோ கேபிட்டல் அவுட்ஃப்ளோஸ் ஆர் மேசிவ் கேபிட்டல் ஃப்ளைட். ஸோ மொத்தமாகவே அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்த டாலர்ஸை அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆல்மோஸ்ட் $20.6 billion இந்தியன் எக்கானமியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தது. தே ஹவ் புல்ட் அவுட் ஒரு 88,000 crore வந்து நம்ம இந்தியன் எக்கானமிலேருந்து வெளியில் போயிருக்கு. ஓகே, டாலர்ஸில் இருந்தது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் மேஜர் ரீசன்ஸ் ஃபார் ருப்பி ரெக்கார்டிங் அ ஹிஸ்டாரிக்கல் லோ. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் RBI வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணி கொஞ்சம் ருப்பியோடைய ஸ்டெபிலைசேஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. அப்படி அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, டாலர்ஸை அகெயின் வந்து எக்கானமியில் இன்ஃப்யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஸோ நமக்கு இது பேசிக்காக நமக்கு என்ன சப்ளை டிமாண்ட் கான்செப்ட் தான். ஓகே, ஸோ இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்த டாலர்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு ருப்பியை அப்படியே நம்ம கண்ட்ரிலேயே டம்ப் பண்ணிட்டு போயிடுறாங்க. கரெக்டாக. ஸோ ருப்பியோடைய சப்ளை அதிகமாக இருக்குது, வேறஸ் டிமாண்ட் அப்படின்னு பார்த்தா கம்மியாக இருக்குது. அதனால தான் ருப்பியோட வேல்யூ குறையுது. ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறாங்க, ருப்பியோடைய வேல்யூவை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு RBI அவங்ககிட்ட இருக்கக்கூடிய டாலர்ஸை அகெயின் வந்து எக்கானமியில் உள்ளே விடுவாங்க. விச் மீன்ஸ் டாலர்ஸோடைய சப்ளையை அதிகப்படுத்துவாங்க. ஓகே, ஸோ டாலர்ஸோட சப்ளை அதிகப்படுத்துகிற போது கொஞ்சம் நமக்கு ருப்பியோட வேல்யூ வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகும். ஓகே,
ஸோ அதுதான் இப்போது பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்தராக வி ஹாவ் திஸ் லிக்விடிட்டி சைடு எஃபெக்ட் ஆல்சோ. அதாவது நமக்கு டாலர்ஸை வந்து அதிகமாக மார்க்கெட்டில் இது பண்ணுறோங்கிறப்ப என்ன ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, பேங்கிங்கில் இருக்கக்கூடிய, அதாவது பேங்கிங் செக்டரில் இருக்கக்கூடிய ருப்பீஸை வந்து எடுத்துருது. ஏன்னா அதுதானே நடக்கும். ஸோ டாலர்ஸை செல் பண்ணுறோம், டாலர்ஸை இன்ஃபியூஸ் பண்ணுறப்போ ருப்பியை வந்து அகெயின் வந்து நம்ம வித்ட்ரா பண்ணுவோம். ஸோ தட் கிரியேட்ஸ் அ சடன் டொமஸ்டிக் லிக்விடிட்டி கிரன்ச் ஃபார் கமர்ஷியல் பேங்க்ஸ். கமர்ஷியல் பேங்க்ஸில் அந்த லிக்விடிட்டி கிரன்ச். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஆர்பிஐ வந்து ஒரு எமர்ஜென்சி $5 பில்லியன் 3-year பை செல் ஸ்வாப் ஆக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னா, கமர்ஷியல் பேங்க்ஸ் டெம்பரரிலி ஹேண்ட் ஓவர் their surplus US dollars to the RBI. அண்ட் ஆர்பிஐ வந்து அதுக்கு ஈக்குவலான கேஷை வந்து அகெயின் பேங்கிங் எக்கோசிஸ்டம், பேங்கிங் சிஸ்டமில் வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு அகெயின் பேங்க்ஸ் வந்து வில் பை தோஸ் டாலர்ஸ் பேக். ஸோ இதனால நமக்கு வந்து கொஞ்சம் அந்த இன்ஃப்ளேஷனும் கொஞ்சம் கட்டுப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ லிக்விடிட்டியும் கொஞ்சம் ரீசைக்கிள் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ விதவுட் permanently depleting spot foreign exchange stockpile, we are trying to infuse liquidity. Okay, so this is the concept. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. இந்தியா சீக்ஸ் இன்புட்ஸ் ஆன் இஷ்யூஸ் இன் ஃபார்மா எக்ஸ்போர்ட் டு சார்க் ஈரான். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபார்மாக்சில், அதாவது ஃபார்மா எக்ஸ்போர்ட்டர்ஸ் பாடி ஃபார்மாக்சில் இருக்கு இல்லையா, அவங்க சார்க் கண்ட்ரீஸ் அண்ட் ப்ளஸ் ஈரான், இந்த கண்ட்ரீஸ்க்கான ஃபார்மா எக்ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது. வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால நமக்கு ஈரானுடைய இந்த ட்ரேடும் பாதிக்கப்பட்டிருக்கு, ஃபார்மா ரிலேட்டட் ஃபார்மசியூட்டிக்கல்ஸ் ட்ரேட். அதே மாதிரி சார்க் நேஷன்ஸ்க்குமே வந்துட்டு இந்த மாதிரி இன்புட்ஸ், அதாவது டீடைல்ஸ் வந்து சீக் பண்ணியிருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார்க் நேஷன்ஸ் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1985 டாக்கால சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இட் கம்ப்ரைசஸ் ஆல்மோஸ்ட் 8 மெம்பர் ஸ்டேட்ஸ். 8 கண்ட்ரீஸ் இருக்குது. ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மால்டிவ்ஸ், நேபாள், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா. ஓகே, அண்ட் இதனுடைய செக்ரட்டரியேட்டுங்கிறது காத்மண்டு, நேபாளில் இருக்குது. அண்ட் சார்க் கண்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மெம்பர் இந்தியா, பாகிஸ்தான் 2 கண்ட்ரீஸுமே இதில் மெம்பராக இருக்குது. 2 கண்ட்ரீஸுமே மெம்பராக இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான பிளாட்ஃபார்ம்ஸில் தான். ஸோ இதில் வந்து நமக்கு சார்க்லையும் அண்ட் அனதர் திங் இஸ் another grouping is SCO, அதுலேயுமே இந்தியா, பாகிஸ்தான் இருக்கு. ஓகே, அண்ட் அன்டாப்டு பொட்டன்ஷியல் இது என்ன சொல்லுதுன்னா, சார்க் ரெப்ரசன்ட்ஸ் ரஃப்லி 21% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன் அண்ட் 5% ஆஃப் த குளோபல் எக்கானமி. ஸோ சார்க்குடைய சிக்னிஃபிகன்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகே, நமக்கு டென்ஸ்லி பாப்புலேட்டட் என்ன பாகிஸ்தான் இருக்குது, இந்தியா இருக்குது. ஸோ இதுவே வந்துட்டு நமக்கு வேர்ல்டு பாப்புலேஷனில் 21% கவர் ஆகுது. அண்ட் ஆல்சோ குளோபல் எக்கானமியில் 5% வந்து கவர் ஆகுது. ஸோ எக்கனாமிக்கலி சிக்னிஃபிகண்ட் அண்ட் ஆல்சோ மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட். ஸோ இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னா, நமக்கு இந்த சார்க் கண்ட்ரீஸ்க்கான ஃபார்மா எக்ஸ்போர்ட்ஸ் தான் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. அது ரிலேட்டடான இன்புட்ஸ் தான் இப்போ வந்து நம்ம கேட்டிருக்கோம். ஓகே, டீட்டெயில்ஸ் வந்து வி ஆர் சீக்கிங். ஓகே, அண்ட் சார்க்குடைய ரெலவன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, சோஃபார், அதாவது நமக்கு ஒரு ஹை லெவல் லீடர்ஸோடைய மீட்டிங்கோ எதுவுமே இன்னும் கண்டக்ட் பண்ணாமல் இருக்குது. ஸோ இட் ஹஸ் என்டர்ட் அ ஸ்டேட் ஆஃப் டோட்டல் ஆப்ரேஷனல் பேரலைசிஸ் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, நமக்கு 2014 கடைசியாக காத்மண்டுவில் இந்த சார்க் சமிட் நடந்திருக்கும். பட் அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் எவ்வளோ இயர்ஸ் ஆயிடுச்சு, ஸ்டில் நோ அதர் ஹை லெவல் லீடர்ஸ் சமிட் ஹேஸ் பீன் ஹெல்ட் yet. ஓகே, அண்ட் 2016 யுரி அட்டாக்ல என்ன ஆகுது, நம்ம வந்து இஸ்லாமாபாத்தில் 19th சார்க் சமிட் வந்து அட்டன் பண்ண மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அண்ட் அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்துட்டு பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரி அவங்க ஸ்டேட் ஸ்பான்சர் டெரரிசமை கைவிடணும், அப்போ தான் வந்து சார்க்கில் வந்து இன்னும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருப்போம். அது போக வந்துட்டு பங்களாதேஷ், பூட்டான் இதுவுமே அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து தான் நமக்கு அஃபிஷியல் மீட்டிங்ஸ் எதுவுமே இன்னும் நடக்காமல் இருக்குது. ஓகே, so yes, this is all about SAARC. Okay, so that's all for today. Thank you so much for watching. See you tomorrow.